தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 12 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு இயேசு இதோ அந்த பணியை எடுத்து தொடர்ந்து செய்வதை நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் என்ன வார்த்தை சொன்னாரோ அதான் இயேசும் சொன்னார். மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். இயேசும் அதே வார்த்தை சொல்கின்றார். மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். தெய்வத்துடைய செயல்பாடு ஒன்றாக வருகிறது. கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்றார். மனிதன் இதோ அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான். பிறகு அது தடை செய்யப்படுகிறது. அவன் கொல்லப்படுகின்றான், கைது செய்யப்படுகின்றான். பிறகு அந்த பணியை தெய்வம் எடுத்துக்கொண்டு இதை தொடர்ந்து செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு அதே தெய்வம் மனிதருக்கு மீண்டும் அந்த பணியை செய்வதை பார்க்கிறோம். இந்த தெய்வத்தை கைது செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். அந்த தெய்வம் சொல்கிற வார்த்தை, போங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பீர்கள். இது உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் வாக்கு தருகின்றார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் 18, 19, 20. தெய்வம் மனிதனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் மனிதன் அதை தொடர்ந்து செய்கின்றனா என்பதுதான் கேள்விக்குறி. மனிதன் செய்வதில்லை, மாறாக அவன் இறைப்பணியை செய்வதற்கு பதிலாக தெய்வத்துடைய பணி செய்வதற்கு பதிலாக உலக பணியில் அவன் ஈடுபட்டு கொண்ட காரணத்தினால் இதோ அங்கு இறைப்பணி அங்கு தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் குடும்பத்தில் இறைப்பணி செய்ய வேண்டியவர்கள், ஆனால் செய்வதில்லை. பிள்ளைகள் குடும்பத்தில் இறைப்பணி செய்கிறவர்கள், ஓரோ அங்கத்தினர்களும் குடும்பத்தில் இறைப்பணி செய்கிறவர்கள், ஓரோ மனிதனும் சமுதாயத்தில் இறைப்பணி செய்கிறவர்கள். அந்த இறைப்பணி என்பது எனது தெய்வத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு பணி. அந்த இறைப்பணியை நீங்களும் நானும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, முதலில் குடும்பத்தில் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதன் பிறகுதான் சமுதாயத்தில் நம்மளால் பிரதிபலிக்க முடியும். குடும்பத்திலேயே நான் தெய்வத்தை நான் பிரதிபலிக்கவில்லை என்றால், மன்னிப்பதில்லை, விட்டு கொடுப்பதில்லை, அனுசரிப்பதில்லை, பகை உணர்வுடன் நான் வாழ்கின்றேன், வெறுப்பும் கோபத்துடன் நான் வாழ்கிறேன் என்றால் சமுதாயத்தில் நான் எப்படி என்னால் வாழ முடியும்? சமுதாயத்தில் ஒரு போலியான ஒரு வாழ்க்கையைத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைசனில் மன்றாடுவோம். இதா தெய்வம் நமக்கு தந்திருக்கிற ஒரு அரிய ஒரு நாள். இந்த நாளில் சிந்தித்து பார்த்து கொண்டு நல்ல ஒரு செயல்பாட்டை ஏற்பட்டு கொண்டு, தெய்வமே உம்மை போலவே உன்னை பிரதிபலிக்கக்கூடிய வல்லமையை எனக்கு தாரும் ஆண்டு சொல்லிக்கொண்டு நின்றாடும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, திருமுழுக்கு யோவானுடைய பணியை நீ எவ்வாறு தொடர்ந்து செய்தீரோ அதே போல் உம்முடைய பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு சக்தி தந்துடலும். நாங்கள் என்றுமே உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.